வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரைஸோடு நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரியோடு நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேத்தி மசாலா. கீரை குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இதேமாரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 2 டீஸ்பூன் உடச்ச கடலை, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை. உங்களுக்கு கிரேவி நிறைய செய்கிறதா இருந்தால் நான் ஒரு 2 கட்டு கீரை எடுத்துருக்குறேன். நீங்கள் நிறைய எடுக்கிறதா இருந்தால் குவான்டிட்டி அதுக்கு தக்கன, கிரேவிக்கு தக்கன நீங்கள் வச்சுடுங்க. நான் ஒரு 2 சின்ன கட்டு தான் வெந்தயக்கீரை, நான் அதுக்கு இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன். இப்போது இது எல்லாமே தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்டாட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பேனில் எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் சூடாகவும் கடுகு, நல்லா ஜீரகம் சேர்த்துடுங்க. உடச்சி வச்ச பூண்டு எண்ணெயில் வதங்கட்டும். பூண்டு வதங்கினோடனே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை ஆட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, வறுத்து பொடி பண்ண தனியா, இது கொஞ்சமாக மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி, இது கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்டாட்டு கலக்கி எடுத்துருவோம். நீங்கள் மசாலா எப்போவுமே டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்காமல் இதுபோல் நீங்கள் கலந்து சேர்த்திங்கன்னா உடனே அந்த நெடி வராது, மசாலா ஸ்லோவாக குக் ஆகுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். கலரும் நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். அது அப்படி இருக்கட்டும். நம்மளோட வெந்தயக்கீரை பூண்டு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு, ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு, சுருளை வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இதே பேனில் எண்ணெய் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிடலாம். உப்பு காரம் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டு பழகுங்க. வரமிளகாய், மிளகாய் வறுபட்ட உடனே நம்ம அரைச்ச பேஸ்ட், மிக்ஸி ஜார் கலந்து தண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம். பொரியல் தவிர மற்ற எல்லாத்துக்கும் குழம்பு மாதிரி, கிரேவி மாதிரி தண்ணி விட்டு கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் கல் உப்பு போட்டு யூஸ் பண்ணலாம். இது மசாலா வாடை போடுறதளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு திக்காக வந்துடுச்சு. இதையும் ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். மறுபடியும் பேன் அடுப்பில் வச்சு நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலா, கொஞ்சமாக தண்ணி விட்டுடுங்க. மசாலா ஓரளவுக்கு வெந்துச்சு. இந்த பேஸ்ட் நம்ம சேர்த்துடலாம்.
இந்த மசாலா பேஸ்ட்டு எல்லாமே நல்லா கலந்து ஒன்றா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சாச்சு. நல்லா கொஞ்சம் வரட்டும். ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு சைட் டிஷ்ஷு. சப்பாத்தி பூரி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தக்காளி எதுவுமே கிடையாது, புளிப்புங்கிறது கிடையாது. கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க. உப்பு செக் பண்ணிக்கிடுங்க. மசாலா எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே எதுவுமே மசாலா நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. குழந்தைங்க கீரை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதே மாதிரி செய்து கொடுங்க, ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல இதோட பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் பட்டர் போடலை. ரொம்ப மசாலா கிடையாது, கொஞ்சமாக தான் எல்லாமே நம்ம சேர்க்குறோம். ஆனால் டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். பேனில் மசாலா ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. எண்ணெயும் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மேத்தி வெந்தயக்கீரை இதில் சேர்த்துடலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டான சமைக்கச்சிலே வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட மேத்தி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.